ஒரு சூப்பரான சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா. கடாய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டா செவந்து வர டைம்ல நான் 100 கிராம் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது 3 சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துங்கம்மா. 5 காஞ்ச மிளகாய், 3 பல்லு பூண்டு, கொஞ்சமா புளி, இதெல்லாம் சேர்த்து லைட்டா வதக்கினா போதும். ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம். இதை ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, லைட்டா வதக்கினாலே போதும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா. நம்ம வறுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு வேர்க்கடலாம் நல்லா ஆறிடுச்சு பாருங்க. ஒரு அரை அரைச்சு எடுத்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கம்மா. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கங்க. கொஞ்சமா மிக்ஸி ஜாரை கழுவி இதுல ஊத்திக்கலாம். இப்போ நல்லா கலந்துருங்க. குட்டி கடாய் வச்சுக்கலாமா. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு அரை ஸ்பூன், ஒரு காஞ்ச மிளகாய் 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 2 சிட்டிக்கு அளவு பெருங்காயம், கொஞ்சமா கறிவேப்பிலை. இப்போ நம்ம சட்னியில தாளிப்பு சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு டேஸ்டான சட்னி ரெடி.